வணக்கம் மக்களே, திஸ் இஸ் யோர் பாய் யாஷ் ஆன் பிராண்டி நியூஸ். இன்னைக்கு நம்ம 2026 எலெக்ஷன் பத்தி பேசிட்டு இருக்கோம். ஆனா 35 வருஷத்துக்கு முன்னாடி தமிழ்நாட்டுல ஒரு அரசியல் நிலநடுக்கம் நடந்துச்சு பாஸ். வெறும் 2 வருஷத்துல ஜெயலலிதா எப்படி இந்தியாவையே திரும்பி பார்க்க வச்சாங்க, கருணாநிதி ஏன் துறைமுகம் தொகுதியோட நின்னுட்டாரு, அந்த 91 மர்மங்களை இப்போ அலசுவோம். பாஸ், ஒரு விசில போட்டு இந்த வரலாற்று நியூஸை இப்பவே தட்டி தூக்கலாம். லெட்ஸ் ரோல். ராஜிவலை, அந்த ஒற்றை சம்பவம் 1991 மே 21 ஸ்ரீபெரும்புதூர்ல நடந்த அந்த படுகொலை தமிழக அரசியலையே புரட்டி போட்டுச்சு. அதுவரைக்கும் இருந்த திமுக ஆதரவு மனநிலை அப்படியே ஒரு அனுதாப அலையா மாறி அதிமுக பக்கம் வீச ஆரம்பிச்சது பாஸ். சுருண்டு விழுந்த சூரியன். தேர்தல்ல திமுக வெறும் 2 தொகுதிகள்ல தான் ஜெயிக்க முடிஞ்சதுன்னா பாருங்களேன். கருணாநிதி அவர்கள் துறைமுகம் தொகுதியில ரொம்ப கம்மியான ஓட்டு வித்தியாசத்துல தான் ஜெயிச்சாரு. திமுகவோட வாக்கு சதவீதம் அப்படியே பாதியா குறைஞ்சு 22.5% வந்து நின்னுச்சு. நேஷனல் லீடர் ஜெயலலிதா, எம்ஜிஆரோட வாரிசுதான்னு நிரூபிச்ச ஜெய ராஜீவ் காந்திக்கே அட்வைஸ் பண்ற அளவுக்கு வளர்ந்தாங்கன்னு அப்ப பேச்சு ஓடுச்சு. 168 இடங்கள்ல போட்டி போட்டு 164 இடங்கள்ல ஜெயிச்சு ஒரு இமாலய வெற்றிய பதிவு பண்ணாங்க. துஸ்சாதன கும்பல் வர்சஸ் அனுதாபம். சட்டசபையில ஜெயலலிதா அவர்களுக்கு நடந்த அவமரியாதை ஊடகங்கள் மூலமா மக்கள் கிட்ட ஒரு பெரிய அனுதாபத்தை உருவாக்குச்சு. அதிமுக இத துஸ்சாதன கும்பல்னு பிரச்சாரம் பண்ணி பெண் வாக்காளர்களை மொத்தமா தட்டி தூக்குனாங்க. மதுவிலக்கு வாக்குறுதி. ஆட்சிக்கு வந்தா மலிவு விலை மதுக்கடைகளை மூடுவேன்னு ஜெய சொன்ன அந்த ஒரே வார்த்தை குடும்ப பெண்களை அதிமுக பக்கம் மொத்தமா சாச்சிடுச்சு. திமுகவோட இலவச மின்சாரம், திருமண உதவி திட்டமெல்லாம் இந்த அலைக்கு முன்னாடி நிக்க முடியல பாஸ். பர்கூர் டு டெல்லி. பர்கூர் காங்கேயம்னு 2 தொகுதியிலும் ஜெயிச்சு கெத்து காட்டினாங்க ஜெயலலிதா. அவரை எதிர்த்து நின்ன ராஜேந்திரன் சார் கூட அந்த அலை முன்னாடி ஜெயிக்க முடியல. இடைத்தேர்தல்ல அதிமுக வேட்பாளர் 1 லட்சத்துக்கும் மேல ஓட்டு வாங்கி சாதனை படைச்சாரு. திமுகவோட சோர்வு. 13 வருஷம் அதிகாரத்துல இல்லாதது, கோஷ்டி பூசல், அப்புறம் ஆட்சி கலைப்புன்னு திமுகவுக்குள்ள அப்போ ஒரு பெரிய மெத்தன போக்கு இருந்தது. இதுவே அதிமுகவோட வெற்றிக்கு பாதி வழி அமைச்சு கொடுத்துருச்சு. 1991 அந்த பிரம்மாண்ட வெற்றியை பார்க்கும்போது எனக்கு அந்த ஒரு மாஸ் பஞ்ச் தான் ஞாபகம் வருது. வெற்றி பெறது முக்கியமில்ல, அந்த வெற்றியை எப்படி ஒரு சரித்திரமா மாத்துறோங்கிறது தான் முக்கியம். 91ல ஜெயலலிதா செஞ்சது வெறும் வெற்றி இல்ல பாஸ், அது ஒரு மகா சரித்திரம். அதே மாதிரி ஒரு அலை 2026ல வீசுமா? தளபதி விஜயின் தவக இந்த மாதிரி ஒரு சரித்திரத்தை படைக்குமா? உங்க மைண்ட்ல என்ன ஓடுதுன்னு கமெண்ட் பண்ணுங்க. தமிழகத்தின் அனல் பறக்கும் அரசியல் ஃபிளாஷ்பேக்குகளுக்கு பிராண்டி செய்திகள். உண்மைய லவுடா சொல்வோம், குவிக்கா சொல்வோம். This is Yash signing off. Have a energetic day. இந்த 91 ஃபிளாஷ்பேக்குக்கு ஒரு விசில போட்டு ஷேர் பண்ணுங்க. பாஸ், பை பாய்.